வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ வந்துட்டு ரொம்ப வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த வீடியோவை தான் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு 40 இல்லை 30 அந்த ஏஜில் இருக்கிறவங்க கூட இந்த அளவுக்கு மெச்சூராக பேசுவாங்களா என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் இவங்க அந்த அளவுக்கு மெச்சூர்டா எப்படி பேசுறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க பார்த்துடலாம். நான் என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து இது மாதிரி யாரடி ஃபாதர் ஆஃப் அவர் இந்தியான்னு கேட்டேன். அப்ப அவ சொன்னா காந்திஜி அப்படின்ட்டு. நான் கேட்டேன், அப்படியாடி, நீ ஒரு தப்பு பண்ற, நீ அதுக்கு கோர்ட்டுக்கு போயிட்ட, உனக்கு யாரு தீர்ப்பு சொல்றா அப்படின்னு சொல்லி கேட்டேன். உனக்கு எதிர்கட்சி யாரு அப்படின்னு சொல்லி கேட்கணும், லாயர் டி அப்படின்றா. சரி, இந்த லாயருக்கு எதுடி கரெக்ட் தப்புன்னு தெரிஞ்சிருக்குன்னு நான் கேட்டேன். அவங்க கான்ஸ்டியூஷன் படிச்சிருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் சொன்னேன், அந்த கான்ஸ்டியூஷனே எழுதுனது என் தலைவன் தான், டாக்டர் பீமாராவ் பாபா சாஹேப் அம்பேத்கர். ஸோ கிரிட்டிக்கலி அண்ட் கெமிக்கலி டாக்டர் பாபா சாஹேப் பீமாராவ் அம்பேத்கர் தான் ஃபாதர் ஆஃப் அவர் இந்தியா. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். ஏன் அப்படின்னா, நான் எப்போ 18+ ஆகுறேனோ அப்ப என் முதல் நோட்டு திருமாவளவருக்கு தான். எதுக்கு திருமாவளவர் அப்படின்னு கேட்டீங்களா, அம்பேத்கரை முழுசா மனம் புரிஞ்சிருக்கிறவர் அவர் தான். அப்ப மத்திய கட்சிக்காரங்கெல்லாம் தெரியாது, ஆனா என் ஓட்டு திருமாவளவருக்கு தாங்க. சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருந்துச்சு. நான் பார்த்ததுமே ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு. இவ்வளோ சின்ன வயசில் இந்த அளவுக்கு இவ்வளோ மெச்சூர்டாக இந்த பாப்பா பேசினாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். நன்றி.